எப்படியோ ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிஞ்சது, அல்லாஹு அக்பர் அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய மாணவர்களை விட, மாணவர்கள் தான் நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க, எப்படியும் 2 மாசத்துக்கு லீவுப்பா அப்படின்னு, அவர்களை விட பெற்றோர்களே அதிகமாக பெருமூச்சு விடுவதை நாம் பார்க்கிறோம். யதார்த்தம் அதுதான். காரணம் என்னன்னா, இந்த பள்ளி குழந்தைகளை எழுப்பி சரியா தூங்க வச்சு காலையில டிஃபன் கொடுத்து யூனிஃபார்மை மாட்டி அது அழுக்கா போச்சுன்னா துவைச்சு அதை ரெடி பண்ணி, இவருடைய டியூட்டிக்கு மத்தியில் அந்த குழந்தைங்களுடைய தகப்பன்மார்கள் அவங்க பல பேர் பல தொழில் பண்ணுவாங்க. அதில் சில பேர் ஆட்டோவில் ஏற்றி விட்டுருவாங்க, சில பேர்த்துக்கு பஸ்ஸு வரும், சில பேர் இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் 2 வீலர்லேயே கூட்டிகிட்டு போய் குழந்தைகளை ஸ்கூலில் விட்டுட்டு திரும்பவும் பிக்கப் பண்ணிட்டு வர்ற வேலை. இப்போ இதையெல்லாம் பார்க்கிற பொழுது குழந்தைகளை விட பெற்றோர்களுக்கே மிகப்பெரிய பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். யதார்த்தமும் அதுதான். காரணம் என்ன? இவ்வளவு தூரம் அவர்கள் நேரத்தை ஒதுக்கி காலத்தை ஒதுக்கி குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு நோக்கம் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைங்களுடைய வருங்கால வாழ்வு என்பது சிறப்பாக இருக்கணும், கஷ்டம் இல்லாமல் இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். இன்னும் சில பேர் நான் பட்ட கஷ்டத்தை என் குழந்தைங்க பற்றக்கூடாது என்றெல்லாம் பார்த்து பார்த்து பல தியாகங்களை மேற்கொண்டுதான் படிக்க வைக்கிறார்கள், வரவேற்கிறோம். அதே சமயத்தில் படிப்பு முடிந்து இருக்கக்கூடிய அந்த ஓய்வு காலங்கள், அந்த குழந்தைகளுக்கு எப்படியெல்லாம் அவர்கள் சிறப்பாக ஆக வேண்டும் என்று கண்ணும் கருத்துமாக பெற்றோர்கள் பார்த்து பார்த்து வளர்க்கிறார்களோ, அதே போன்று கோடை காலங்களில் அவர்களுக்கு தேவையான மார்க்க ரீதியான விஷயங்களை கொடுப்பதும் பெற்றோர்களுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ் திருக்குரானிலே வெகு அற்புதமாக சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். காரணம் என்னன்னா, உலகத்துல வாழுகிற பொழுது கொஞ்சம் சம்பளம் கம்மியா வாங்கி என் பையன் வாழ்றான், கஷ்டப்படுறான், கடன்பட்டுட்டான் அப்படின்ற அந்த சின்ன விஷயத்தை கூட பெற்றோர்கள் பொறுத்துக் கொள்வதில்லை. காரணம், அவர்கள் தன்னுடைய குழந்தைகள் சிரமப்படுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே போன்றுதான் நாளை மறுமையில் விறகுக்கு பகரமாக மனிதர்களை அல்லாஹ் தஆலா நரக நெருப்பில் எரிய வைப்பானே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் விட்டுவிடுவீர்களா என்ற எச்சரிக்கையை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்போ கோடை காலம் வந்துருச்சு. இந்த கோடை காலத்துல தீனியாத் போன்ற பல்வேறு விதமான விழிப்புணர்வுகளை பெற்றோர்களாகிய நாம் தான் குழந்தைகளுக்கு சரியான முறையில் புகட்டுவதற்குண்டான தருணமாக இருக்கிறது. ரொம்ப கஷ்டப்பட்டான், தினந்தோறும் எந்திரிச்சான், படிச்சான், ஸ்கூலுக்கு போனான், சரி இப்பதான் ஓய்வு, நிம்மதியா இருக்கட்டும் என்று விடுவது தவறில்லை. ஆனால் அந்த நிம்மதியில் அவன் எதன் பக்கம் முன்னேறுகிறான் என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கெல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் முடிஞ்சது, ஸ்கூல் பரீட்சை முடிகிற வரைக்கும் செல்போன் தரமாட்டேன்னு சில வீட்டில், பரீட்சை முடிகிற வரைக்கும் பக்கத்தில் கூட செல்போன் வரக்கூடாது. அந்த குழந்தைங்க எப்படா முடியும் பரீட்சைன்னு பார்த்துட்டே இருக்கும். பரீட்சை முடிஞ்சோடனே கேட்கும், பரீட்சையெல்லாம் முடிஞ்சு செல்போனை கொடுத்துருங்க. அது என்ன பார்க்க போது? சின்ன குழந்தையாக இருந்தால் அதில் ஃபுல்லாக கேம். அந்த அளவுக்கு உலகம் சுருக்கப்பட்டு இருக்கப்பட்டுச்சு. ஒருவரை பார்த்து ஒருவர் பழகி கொள்ளுதல் என்ற ஒரு நெறிமுறை இன்றைய தற்காலத்தில் இருக்கு. எந்த குழந்தைக்கும் கேம் விளையாடணும்னு ஆசையெல்லாம் கிடையாது. ஒரு குழந்தை பார்க்குது, ஒரு குழந்தை எந்நேரம் பார்த்தாலும் விளையாண்டே இருக்கு, நம்மளும் விளையாடுவோம். இப்படிதான். பீடி சிகரெட்டு குடிக்கிற இளைஞர்கள் கேட்டால் எப்படி சொல்லுவான்? இல்லைங்க நான் பழகலைங்க, ஃப்ரெண்டு லேசாக ஊதுனா பற்ற வச்சான், கொஞ்சம் கெத்தா இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா இருந்தது, அதனால பழகிட்டேன். இப்படித்தானே பழக்க வழக்கங்கள். அப்போ கேமுக்கு இன்னைக்கு சிறுவர்கள் அடிமையாக ஆகுவதனுடைய நோக்கமே, பல சிறார்கள் மொபைல் போனோடையே சுத்துறதை பார்க்கிறாங்க. நம்மளும் விளையாண்டா என்ன, நமக்கும் விளையாட வேணும்னு அடம்பிடித்து அந்த குழந்தைகள் அந்த கேம் போன்ற விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள். இது சின்ன குழந்தைங்க. கொஞ்சம் வாலிப பிள்ளையா இருந்தா எடுத்துடுறான். ஃபேஸ்புக்ல இருந்து, வாட்ஸ்அப்ல இருந்து, இன்ஸ்டாகிராம்ல இருந்து எல்லாத்தையும் தட்டி விடுறான். பார்த்தீங்கன்னு சொன்னா அதன் மூலமாக ஏகப்பட்ட முசீபத்து. அல்லாஹு அக்பர். செல்போன் போன்ற இணையதளங்களிலே எவ்வளவு பிரயோஜனம் இருக்கிறதோ அதை விட கொடூரமான முறை இதனுடைய ஆபத்துகள் நிறைந்து இருக்கு. இதன் ஆபத்து அல்லாஹ் தஆலா அதுல இருந்து நம்ம எல்லாம் பாதுகாத்து இருக்கிறான். நமக்கெல்லாம் அதனுடைய வீரியம் தெரியல. அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக என்று நாம் துஆ செய்து கொள்வோம். ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பத்திரிகை செய்தி, போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு 4 மாணவிகள் இன்ஸ்டாகிராம் மூலமாக அவர்கள் மூளை செலவை செய்யப்பட்டு கூட்டிகிட்டே போயிட்டாங்க. உன்னுடைய போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன்ல பெற்றோர்கள்லாம் பார்த்தாங்க, பிள்ளைய காணான்னு பதறி கொண்டு போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க.
அவன் வீரியமா தேடினான். தேடுதனுடைய விளைவு 4 மாணவிகள், பெரிய படிப்பெல்லாம் இல்லை, 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் படித்த மாணவிகள் அந்த ரயில் நிலையம், போத்தனூர் ரயில் நிலையத்திலிருந்து மீட்டு வந்து தாய் தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள். என்னன்னு பார்த்தா வேற ஒண்ணுமே இல்லை. இந்த பிள்ளைங்க பூரா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணியிருக்கு. அதுல ஹாய் நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்ல என்ன பேசுறாங்க கூட கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இன்ஸ்டாகிராம்ல தனி ஐடியில போய் பேசுறதெல்லாம் பார்க்க முடியாது. அதெல்லாம் அவ்வளவு கண்டுபிடிக்க முடியாது. உள்ள அவ்வளவு விஷயம் இருக்கு. தனி சேட்டிங்லாம் பெற்றோர்கள் கூட கண்டுபிடிக்க முடியாது. என்ன சும்மா புள்ள ரீல்ஸ் பார்க்குது, புள்ள யூடியூப் தானே பார்க்குது, பையன் சும்மா டைம் பாஸுக்கு தானே ரீல்ஸ் பார்க்குறான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த மாணவிகளுக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்வுகள் குறித்து காவல்துறை சார்பாக சொல்லப்பட்டது இதுதான். இன்ஸ்டாகிராம் மூலமாக மூளை சிறைவை செய்யப்பட்டார். உனக்கு நான் இருக்கேன், பிறப்பிட்டு வந்துரு, நீ மட்டும் இல்லை, அந்த வகுப்பு அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து இந்த புள்ள வருது, நீயும் வந்துரு. இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம், மயக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டு இந்த மாணவிகள் ஓடோடி சென்று விடுகிறார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம் எவ்வளவு துன்பமான ஒரு காரியம். 12வது வகுப்பினுடைய தேர்வு முடிஞ்சது, நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அந்த பெற்றோர்களுடைய மனக்குமுறல் எவ்வளவு ஆகிடுச்சுன்னா, சும்மா நோன்றதுக்கு தான் கொடுத்தோம், கொஞ்ச நேரம் பார்க்கறதுக்கு தான் கொடுத்தோம், பார்த்தா இந்த பிள்ளைங்க இப்படி பண்ணிருச்சே என்று அந்த பெற்றோர்கள் கதறுகிறார். அப்போ இதனுடைய விபரீதம் என்பது அதிகமாக இருக்கிறது. நிறைய இடங்களில் இந்த செல்போன்களை இந்த குழந்தைகளுக்கு பயன்படுத்த கொடுக்க எந்த வீட்லையும் தப்பிக்க முடியாது. இல்ல நம்ம வீட்டெல்லாம் கொடுக்கறது எல்லாம் சொல்ல முடியாது, நான் உட்பட எல்லாரும் வேற வழி இல்லாம கொடுத்துட்றோம். ஆனால் கண்காணிக்கணும். கொடுக்காம இருந்தா பைத்தியம் முடிச்சிருங்க, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்ப நம்மளே அப்படித்தான் இப்ப நல்லா நம்ம வியாபாரம் பண்றோம், தொழில் பண்றோம், நம்ம கூட செல்போன் இருக்கு. ஒரு 2 மணி நேரம் தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம நிலைமை என்னதான்? விரக்தி அப்படியே பார்க்கறவனு பூரா பேயறிஞ்ச மாதிரி தான் பார்ப்போம். ஏன் நான் யார்கிட்ட பேசணும், என்ன தொடர்பு, வியாபாரம், போக்குவரத்து எல்லாமே அதுல தானே. அப்ப அது இல்லாமல் இல்லை. ஒரு காலம் இருந்து அது இல்லாமல் வாழ முடியும். ஆனால் நவீன காலங்கள்ல அந்த பொருள் சாதனங்கள் இல்லாமல் வாழ முடியாது. அது பெரியவங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன், நமக்கு சேர்த்து தான் சொல்றேன். ஒரு 2 மணி நேரம் போன் இல்லாம நீ இருக்க பாயினா அப்படியே கிடந்து துடிப்பான், உட்கார முடியாது, அங்க பாப்பான் இங்க பாப்பான். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கிடைச்சாலும் மொபைல் எடுத்து ஒரு பார்வை. வியாபாரம் கொடுத்து அப்பதான் என்ன கஸ்டமர் போயிருப்பாங்க, கொஞ்ச நேரம் சும்மா கூட இருக்க முடியாது, டக்குனு போன் எடுத்து. அது அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு. இது குறை சொல்வதற்கு அல்ல. அப்ப அதோடு இணைந்து நாம் பயணிக்கிறோம். இப்ப நம்மளே இப்படி இருக்கும்போது நம்முடைய குழந்தைகள் சும்மாவா சொல்ல முடியும்? அப்போ இதை தவிர்க்க முடியாது. எந்த குழந்தையும் நான் கொடுக்கவே மாட்டேன், செல்போன் இல்லாத வாழ்க்கையை குடும்பத்துல வைக்க போறேன், என் பிள்ளைகளை கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அது வேற மாதிரி வேற சிந்தனைக்கு போயிடும். அப்போ அது இல்லாமல், அந்த சாதனங்கள் இல்லாமல் வாழ முடியாது, படிக்க முடியாது. இன்னைக்கு பாருங்க ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுத்துட்றாங்க, இந்த செம்ம போட்டுவாமா அப்படின்றாங்க. அது செல்போன்ல தான் பார்க்கறது. செல்போன்ல படிச்சு யூடியூப்ல வாத்தியார் சொல்லி கொடுக்காதெல்லாம் யூடியூப்காரன் சொல்லி கொடுக்குறான்ற மாதிரி அந்த யூடியூப்ல பார்த்து சில விஷயங்களை கற்றுக்கொண்டு என்ன செய்யுது, சமூகம்லாம் போடுதுங்க, பாடங்கள்லாம் படிக்குது. அப்போ அது இல்லாமல் நாம் இருக்க முடியாது. இப்ப நமக்கு தேவையான விஷயம் என்ன? கருவியை கொடுக்காமல் இருப்பதை விட கருவிகளை பிள்ளைகளிடம் கொடுத்து விட்டு அவர்கள் எதை செய்கிறார்கள், எதை பார்க்கிறார்கள், எப்படி பார்க்கிறார்கள் என்பதையெல்லாம் கண்கூடாக அவர்களை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு, தலையாய கடமை பெற்றோர்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த கோடை காலத்தில் செல்போனை கொடுத்துட்டோம், அவன் பாட்டுல ரூம்ல இருக்கிறான், அது ஆம்பளை பையனா பொம்பளை பிள்ளையும், அது பாட்டுல தானே இருக்கு, பாட்டுல தானே இருக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் விபரீதமான பல நிகழ்வுகளை உள்வாங்குகிற பொழுது பெற்றோர்கள் மிக கண்டிப்போடும் கவனிப்போடும் இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சின்ன பிள்ளைங்களா இருந்தா கேம்ல போய் விளையாடுறது, கொஞ்சம் 12வது 10வதுக்கு மேல வாலிப பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் அதிகமாக இன்ஸ்டாகிராம் போன்ற மோகங்களிலே போய்விடுகிறார்கள். இன்னும் சில பேர் ரீல்ஸ்ல போயிடறோம். ரீல்ஸ் போட்டு லைக் அல்லன்னு சொல்லி அது ஒரு மிகப்பெரிய நோயாகவே மாறிடுச்சு. இன்னைக்கு செல்ஃபி பாத்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம நினைச்சா கண்ட்ரோல் பண்ண முடியும், அவ்வளவுதான். இதெல்லாம் தேவையில்லைப்பா, இதை பார்த்து என்ன செய்ய போற என்று ஓரளவு நாம் என்ன செய்யலாம், அவர்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்கலாம். என்ன இங்க போனாலும் செல்ஃபி மோகத்தினால எத்தனையோ பேர் உயிரை விட்டுருக்கான். இது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா மௌத்தா போன மையத்தை வச்சுக்கிட்டு செல்ஃபி எடுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு செல்ஃபி மோகங்கள் மையத்தோடு இன்னைக்கு உலா வருது. மையத்துன்னு சொன்னா அதான் நாங்கள் எவ்வளவு கவலையும் துக்கமும் அழுகையும்
வருத்தத்தோடு இருக்கக்கூடிய வீடுகளில் கூட அந்த மையத்தோடு சேர்த்து செல்ஃபி எடுக்கிறார். அந்த மையத்தை மட்டும் எடுத்தாங்க அப்படின்னா அது வேற, அடையாளத்துக்காக எடுக்கலாம் சொல்லலாம். அந்த மையத்தையும் வச்சுக்கிட்டு செல்ஃபி எடுத்தா. அப்போ காலங்கள் மிக வேகமாக மாற்றத்திற்கு உட்பட்டு வரக்கூடிய இந்த தருணத்தில் குழந்தைகளை சரியான முறையில் அவர்களை வழி நடத்தினால் மாத்திரம்தான் அவர்கள் சிறப்பான வாழ்வை வாழ முடியும். இல்லாவிட்டால் கண்ணு கெட்டின தூரத்தை தாண்டி அவர்கள் வழிகண்டு போவதற்கு உண்டான எல்லா கருவிகளும் உண்டு. இந்த பழைய காலத்துல சொல்லுவாங்க, தப்பு பண்றதா இருந்தா ஊர்ல பண்ணக்கூடாதுடா, 4 பேர் பார்த்தா நம்மளை திட்டுவான், ஊர்க்காரன் பார்த்துருவான், அசிங்கமா போயிடும், கேவலமா போயிடும். ஊர் எல்லையெல்லாம் தாண்டி பக்கத்து ஊர்ல போய் தப்பு பண்ணிட்டு வந்து நம்ம ஊர் நல்ல பிள்ளை ஆக்கிடுவான். அதுதான் பழைய காலம். இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. நீ எங்கேயும் தப்பு பண்ற, எங்கேயும் போக வேணாம், இருக்கிற இடத்துல இருக்கிற ரூம்ல அறைக்குள்ள ஒரு செல்போன் இருந்தா போதும், யாரை எங்க வேணாலும் வர வச்சிடலாம், இவன் எங்க வேணாலும் எந்த காரியத்தை வேண்டுமானால் நடத்தி விடலாம் என்ற அளவிற்கு இன்றைக்கு மிக மோசமான ஒரு சாதனமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில், குறிப்பாக இந்த கோடை காலத்தில் சிறுவர்கள் பள்ளி குழந்தைகளுக்கு செல்போன் போகுவதை தடுக்க முடியாது. அது எப்படி எடுத்து பார்த்துருங்க. இதுக்கு முன்னாலாம் அதை கொடுக்காதீங்கன்னு பயம் பேசணும். இப்ப அதை தடுக்க முடியாது, சொன்னால் கேட்கவும் மாட்டாங்க. சரி கொடுத்துட்டோம், அவர்கள் சரியாக அதை பயன்படுத்துகிறார்களா என்ற கண்காணிப்பு நம்ம இடத்தில் இருக்க வேண்டும். இன்னைக்குலாம் அதனுடைய அட்வான்ஸ்லேயே வந்துருச்சு. குழந்தைய செல்போன் வாங்க பார்க்குது, படிக்கணும் தான், நான் +2 படிக்கிறேன் அல்லது +1 படிக்கிறேன், காலேஜுக்கு போகிறேன், செல்போனே வேணும் அப்படின்னா செல்போனை வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு எதை பார்க்குகிறது என்ற அளவிற்கு நம்ம போன்ல அதை பார்ப்பதை நாம் கண்காணிக்குகிற டெக்னாலஜி இன்னைக்கு வந்துருச்சு. 2 போனு ஒரே ஐடியில ஓபன் பண்ணிட்டோம்னா நம்முடைய பொண்ணோ பையனோ அவன் எதை பார்க்கறான் எதை பார்க்கல அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும். கொடுக்கும் போதே சொல்லிடணும், எப்பா அது பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், அடே படிப்பை மட்டும் பாரு, வேற எதையும் பார்த்துடாது, நீ வேற எதை பார்த்தாலும் யாருக்கு தெரிஞ்சிடும், உங்க அம்மா செல்போனுக்கும் போயிடும், என்னுடைய செல்போனுக்கும் வந்துடும் என்றெல்லாம் ஒரு பயமுறுத்தலோடு கண்காணிக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். காரணம் அந்த போத்தனூர் விஷயம் தான் ரொம்ப இஷ்யூ ஆச்சு. அது பார்த்தா பெரிய ஒரு விழிப்புணர்வே இல்லை. இந்த குழந்தைகள்கிட்ட கேட்டால் அது சொல்லக்கூடிய ஒரே பதில் அதுதான், இன்ஸ்டா ஓப்பன் பண்ணுங்க, ஹாய் போட்டா நம்மளும் ஹாயின்னு தான் போட்டோம், அதுக்கப்புறம் மூளை செலவை அப்படி வாழலாம் இப்படி வாழலாம். குழந்தைங்க தானங்க ரொம்ப இலகுவாக ஏமாத்தி விடுகிறார். குழந்தைய பெற்று வளர்த்து ஆளாக்கி இத்தனை வருஷம் படிக்க வச்சு கனவுகளோடு பெற்றோர்கள், என் பிள்ளை நல்ல பிள்ளை, என் பையனா தங்கமான பையன் 100%. இதுலயும் சில பேர் பார்த்தீங்கன்னா, எப்பா உன் பையன் தப்பு பண்ணிட்டான் பொண்ணு தப்பு பண்ணிருச்சுன்னா நம்ப மாட்டான். பட் யாரை சொல்றீங்க, வேற யாருமா இருக்கும். ஏன்னா அவனுடைய 100% நம்பிக்கை அந்த மாதிரி. அந்த நம்பிக்கைகளை எல்லாம் உடைக்குகிற ஒரு சாதனமாகத்தான் இன்றைக்கு செல்போன் இருக்கிறது என்பதை இந்த 4 மாணவனுடைய பேச்சின் மூலமாக கண்டுபிடிச்சு. அவங்க அதான் சொல்றாங்க, பெற்றவங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, கண்டே பிடிக்க முடியாது, வெறும் சேட்டிங். அந்த சேட்டிங் கொண்டு போய் எங்க கொண்டு நிறுத்திடுச்சு, மாநிலம் விட்டு மாநிலம் போகக்கூடிய இன்னும் ஒரு மணி நேரம் இந்த காவல்துறை கொஞ்சம் லேட்டா போயிருந்தாங்கன்னா அவங்க வடமாநில எக்ஸ்பிரஸ்ல ஏறி எங்கேயாவது கூட்டிட்டு போயிருப்பான். உண்மையும் அதுதாங்க. இன்னைக்கு நாட்டு நடப்பு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல தான் அதிகமான இளம்பெண்கள் காணா போயிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல வடநாட்டுல நிறைய நபர்கள், இங்கேயும் நடக்குது, எங்கேயும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையில தமிழகம் கேரளா போன்ற பகுதிகளில் குறைவாக கடத்தப்படுகிறார். கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கு. அப்போ கோடை காலம் வந்து விட்டது, படிப்பு இத்தனை மாசம் நம்ம புள்ள கஷ்டப்பட்டு படிச்சுட்டு செல்போன் வாங்கி கொடுத்துடலாம், அது தானே செய்து வேற என்ன செய்து ரீல்ஸ் பார்ப்போம் என்று அசட்டையாக கண்காணிக்காமல் விட்டுவிடக் கூடாது என்பதை தருணத்தில் நாம் ரொம்ப ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு இந்த கோடை விடுமுறையில நல்ல நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்க வேண்டும். நம்ம தாங்க பெற்றோர்கள். முன்னாடிதான் நான் அட்வைஸ் பண்ணுவேன், நீ கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடி எல்லாம் தகப்பன் எவ்வளவு தப்பு பண்ணாலும் அவர் அடிப்பாரு திட்டுவாருன்னு சொல்லி பையங்க கரெக்டா வளருவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு அடியும் இல்லை, தண்டிப்பும் இல்லை, ஒன்லி பாசம். அது எங்க கொண்டு போய் விட்டுறதுன்னா தாய் தகப்பனை ஏமாத்துகிற அளவிற்கு இந்த குழந்தைகளுடைய செயல்பாடுகள், மாணவருடைய செயல்பாடுகள் மாறி இருப்பதை இந்த சமூகம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறது. எந்த குடும்பங்களில் பாதுகாக்கப்பட்டதோ அல்லாஹ் ரஹ்மத் செஞ்சுதான் அர்த்தம். இல்லைங்கிறது நம்ம வீட்டில் அப்படிலாம் இல்லை அப்படின்னா அல்லாஹ் ரஹ்மத் செய்து விட்டான், அல்லாஹ் பரக்கத் செய்து விட்டான், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வளையம் உன் மீதும் உன் குடும்பத்தாரின் மீதும் இருக்கிறது என்பதை நாம் மனதார துஆ செய்து கொள்வோம். ஆனால் அதே சமயத்தில் மிகவும் அசட்டையாக இருந்து விடக்கூடாது. இப்போ லீவுல எல்லாம் அதிகமா ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்ற ஒரு சூழ்நிலை வரும்.
இல்லாட்டி காலையில டிஃபன், மதியானம் ஸ்கூல்ல லஞ்சு, இப்படிதான் லைஃப் ஓடும் இல்லையா? நைட் இவர் வருவாரு, வர்றதுக்கு முன்னாடி கூட குழந்தையை சாப்பிட்டு தூங்கிடும். அப்போ சிறுவர்களுக்கு மத்தியில் நாம் நல்ல பழக்க வழக்கங்களோடு வாழுகிற பொழுது நிச்சயமாக அந்த குழந்தைகள் நல்லவர்களாக வாழ்வார்கள். பீடி குடிக்கிற ஆளா நீ, எந்த காரணத்தை கொண்டும் பையன்கிட்டயோ மகள்கிட்டயோ பேரம்பேத்திட்டையோ கொடுத்து வாங்கிட்டு வர நான் சொல்ல மாட்டேன், செய்ய மாட்டேன் என்ற ஒரு உத்தரவாதத்துக்கு வரணும். அதான் ஆரம்பத்துல சொன்னேன், ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் தகப்பன் குடிகாரனா இருப்பான், ஆனா பையனுக்கு பார்த்தா ஒழுக்கமா இருப்பான், ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு அப்படி இல்லை. தகப்பனும் தாயும் என்ன தவறை செய்கிறார்களோ அதை விட ஒரு 10% அதிகமாகத்தான் குழந்தைகள் செய்கிறார். இந்த நவீன காலத்துல புது புது அப்டேட்டுகள்ல குழந்தைகளுக்கு வந்திருக்கிற அப்டேட், இது மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், இது பண்டைய காலம் அல்ல, எல்லா காலமும் ஒரு காலம் அல்ல. காலங்கள் மாற மாற ஃபித்னாக்களும் குழப்பங்களும் எல்லாம் அதிகமாகும். இது பெருமானாரும் வாக்கு. இன்றைக்கு மனோதத்துவ நிபுணர்கள் மருத்துவர்கள் சொல்லுவது, நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை அப்படியே குழந்தைகள் உள்வாங்கி உங்களை விட 10 மடங்கு அதிகமாக செய்கிற குழந்தைகளாகத்தான் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் நம்ம சேர்ந்து சாப்பிடணும், உட்கார்ந்து சாப்பிடணும், வலது கையில சாப்பிடணும், நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும், சொந்த பந்தங்களுடைய நல்ல கருத்துக்களை பேச வேண்டும். இன்னைக்கு என்னன்னா, வீட்டுல பெரியவங்க சண்டை போட்டுக்கிடுவான், நாளைக்கு மாமன் மச்சான் சொந்தக்காரன் சித்தப்பா பெரியப்பா மகனு சேர்ந்துக்கிடுவானுங்க. இவனுக்கு போடுற சண்டையில குழந்தைய பார்த்துட்டு நாளைக்கு வீட்டுக்கு வரும்போது இந்த குழந்தைய முறைக்குங்க, என்னது இந்த ஆளா வர்றாரு அப்படின்னு. ஆனா நாளைக்கு பார்த்தா இவங்க பெரியவங்க சேர்ந்துக்கிடுவாங்க. ஆனால் குழந்தைகள் மனசு, அப்ப குழந்தைகள் அந்த குடும்பத்தையே ஒரு எதிரியாக பார்க்குகிற ஒரு அவலம் வரும் இல்லையா? அதனால குழந்தைகளுக்கு மத்தியில எதை பேசணுமோ எதை பேசக்கூடாதோ அனைத்தையும் கண்காணித்து சரியாக நாம் இருக்கிற பொழுது அந்த குழந்தைகள் சிறப்பான முறையில் வளர்வார். இன்னைக்கு லெப்ட்ல சாப்பிட்றது ஃபேஷன் ஆயிடுச்சு. நான் வேற யார்ட்டையும் சொல்லல, இஸ்லாமிய மாணவர்களில் சிலர்களிடத்தில் அடிப்படை மார்க்க அறிவு இல்லாமல் லெப்ட்ல ஸ்பூன் வச்சு சாப்பிட்றான். அந்த கேட்ட மதரசாக்கள் எங்கேயாவது போனியா? இல்லை, நமக்கும் மதரசாவுக்கு தூரம்னா இவருக்கு இல்லை, இவர் வீட்டுக்கும் மதரசாவுக்கு தூரம். அப்படியே ஒரு விதமான கல்ச்சர், அப்படியே காலங்கள் ஓடுது. லெப்ட்ல சாப்பிட்டா என்ன, ஸ்பூன்ல தானே சாப்பிட்றோம் என்று இடது கை பழக்கம் உடையவர்களாக ஒரு சில மாணவர்கள் வருகிறார்கள் என்றால் அதற்கு அந்த பெற்றோர்களும் ஒரு துணை காரணம். அந்த வலது கையில தான் சாப்பிடணும், வலது கையில சாப்பிட்றதா சுன்னத்து, இதை பெருமானார் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இடது கையிலே சாப்பிடுவது ஷைத்தானின் செயல் என்ற அந்த கண்டிப்பு என்றைக்கு பெற்றோர்கள்ட்ட இல்லையோ அப்ப அந்த குழந்தைகள் அது மாதிரியான பழக்க வழக்கத்திற்கு வந்து விடுகிறார்கள். இவர் வீட்டுல வேகமா நின்று தண்ணி குடிக்கிறார், இவர் ஸ்பீடுல அடிச்சு நின்று தண்ணி குடிக்கிறத பார்த்து இந்த குழந்தை என்ன செய்யும், அப்படியே தூக்கி நின்று அடிக்கும், மட 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 மட. எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு ஸ்பீடு வேகம் எவ்வளவு இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்தனா சோபாவா அல்லது சேரா அல்லது கீழே உட்கார்ந்து தண்ணியை குடிச்சிட்டு தான் போவேன்னு செய்யக்கூடிய அந்த பழக்க வழக்கம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேற்றையும் அந்த சுன்னத்தான நடைமுறையை செய்வதற்கு தூண்டும். நம்ம நினைக்கிறது என்ன சொல்லுது, அர்ஜென்ட் ஆயிடுச்சு நின்று குடிச்சதுனால தப்பா, அப்படி அல்ல. நின்று குடிப்பதால் ஏற்படக்கூடிய அழிவு என்பது உடல் ரீதியாக அழிவு இருக்கு இல்லையா? அன்னைக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் அப்படியே கேட்டாங்க, நின்று குடிக்காது அப்படின்னாங்க. அவ்வளவுதான், உட்கார்ந்து குடிக்கிறதா சுன்னத், உட்கார்ந்து சாப்பிட்றதா சுன்னத். இந்த பஃபே சிஸ்டம், ஓடுறது, ஆடிக்கிட்டு சாப்பிட்றது, நடந்துக்கிட்டு சாப்பிட்றது, உருண்டுகிட்டு சாப்பிட்றதுலாம் கிடையாது. உட்கார்ந்து சாப்பிடணுமா அதான் சுன்னத், உட்கார்ந்து தண்ணி குடிக்கணுமா அதான் சுன்னத். ஆனா இன்னைக்கு அந்த தண்ணியை நின்று குடிச்சா இங்கிருந்து ஆரம்பிக்குது பிரச்சனை. இங்கிருந்து ஆரம்பிச்சு உள்ள கல்லீரல் வரைக்கும், வயிற்று பகுதி வரைக்கும் அதனுடைய பாதிப்பு இருக்கு அப்படின்னு அதை சொல்றான். இன்னைக்கு அறிவியல் ரீதியாக எத்தனையோ கிலோமீட்டர் வேகத்துல தண்ணி விழுகுதான் வயிற்றுக்குள்ள, அது விழுகிறதுனால அவ்வளவு பாதிப்பு இருக்கு. அதே நீ உட்காரும் பொழுது இந்த வகுத்து பகுதி இப்படி இருக்கக்கூடிய, நம்ம இப்படிதான் நிக்கிறோம், உட்காரும் போது இந்த வகுத்து பகுதி இப்படி ஆயிடுது. அப்போ தண்ணி வேகமா இறங்காம மெதுவாக இறங்கி சிறுநீரக பகுதிக்கு அழகா சென்று. அதே மாதிரி அண்ணாக்கா குடிக்கும் போது காது சீக்கிரம் போயிடும் அப்படிங்கிறான். வாய் வச்சு குடிங்க. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் வச்சு குடிப்பதை சுன்னத்தாக ஆக்கினான். ஒரு முஃமினுடைய எச்சி இன்னொரு முஃமினுக்கு ஷிஃபான்னு சொன்னாங்க. நோய் தொற்று இல்லாத காலங்களில் இது சரி. அப்போ இந்த மாதிரியான ஒழுக்க நெறிமுறைகளை வீட்டில் உள்ளவர்கள், இது சுன்னத் என்ற அடிப்படையில எவ்வளவு வேகமான வேலை இருந்தாலும் வீட்டுக்கு வர்றோமா, வீட்டுக்காரமாட்ட தண்ணி வாங்கி குடிக்கிறோமா, குடிக்கிற பொழுது உட்கார்ந்துரும். அது எத்தனை பேர் இருந்தாலும் சரி, எவ்வளவு அதிக முக்கியமான வேலையா இருந்தாலும் உட்கார்ந்து குடிச்சு பிறகு அதை குடித்து விட்டு செல்லுகிற அந்த தருணம் வீட்டில் உள்ள அத்துணை நபர்களையும் அந்த சுன்னத்தை செய்வதற்கு இவர்களுடைய செயல்பாடு காரணமாக. சின்ன விஷயம்தான்,
ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே அவ்வளவு ஆழமான கருத்துக்களை வைத்திருக்கிறார். நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளை பார்த்து பார்த்துத்தான் குழந்தைகள் வளருவார். அதே போல ஒரு ஸ்டேஜுக்கு மேல பசங்களோ பொண்ணோ வளர்ந்துட்டாங்க, நல்ல படிப்பறிவா வந்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கும். நான் யார் தெரியுமா, என் தொழில் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த டீனேஜில் இருக்கக்கூடிய அல்லது நல்ல படித்து மெத்த படித்த மாணவர்கள் இளைஞர்கள் வீட்டில் இருக்கிறான், தான் பையனா இருந்தாலும் அவனிடத்தில் ஆலோசனை செய்ய வேண்டும். இஸ்லாம் அதை ஆரோக்கியமாக சொல்லுகிறது. எனக்கு தெரியாத அதிர்த்து நான் பெற்று வளர்த்த பையன் அவன்கிட்ட போய் என்னத்தை கேட்கறது அப்படி சொல்லக்கூடாது. அவனுக்கு என்று சில அறிவுரைகளை அல்லாஹ் அவனுடைய உள்ளத்திலே போடுவான். உனக்கு தெரியாது, தனி அறிவு இருக்கா இல்லையா, அதான் மஷூரா கட்டமைப்பு என்ற இந்த பக்குவத்தில் அந்த மாணவர்களை கடத்தி செல்லும் காலமெல்லாம் நிச்சயமாக அவர்கள் ஒழுக்க சீலர்களாக வருவார்கள். இந்த கோடை காலம் என்பது அவர்களுக்கு பயிற்சியாக மாறி, அந்த பயிற்சி நீ அங்க போய் அந்த கோர்ஸில் சேர்க்கிறேன் இந்த கோர்ஸில் சேர்க்கிறேன்னு சொன்னா வெறும் வார்த்தை அறிவு அவ்வளவுதான். நல்ல பழக்க வழக்கங்களை குடும்பங்களிலிருந்து துவங்குவதற்கு நாமும் ஒரு காரணிகளாக இருக்க வேண்டும். அடுத்து என்ன கருத்து, கோடை காலம்னு சொன்னாவே டூர் தானே ஞாபகத்துக்கு வரும். நீங்க பாட்டில் வீட்டில் உட்காந்து தண்ணி குடி, சரியா தண்ணி குடி, வீட்டில் சொந்த பந்தங்களை பத்தி எடுத்து சொல்லுன்னு சொன்னீங்கன்னா இப்போ டூர்லாம் போக வேண்டியது வராதா அப்படின்னா இஸ்லாம் அப்படிலாம் யாரையும் கட்டியெல்லாம் போடல. டூர் போறதா தான் போய்க்கோ, உனக்கு வாய்ப்பு இருந்தால், வசதி இருந்தால், நேரம் இருந்தால், பணம் இருந்தால் டூரா நீ நல்லபடியா போய்க்கோ. புல் சீரு ஃபில் அர்த் திருக்குரானில் எல்லாம் சொல்லுகிறான். வசதி வாய்ப்புகளும் உனக்கு நேரமும் இருந்தால் உலகத்தை சுற்றுங்கள். நீ டூர்னா இங்கனக்குள்ள அங்கனக்குள்ளதான், நீ உலகத்தையே சுற்று, ஆனால் படிப்பினையாக சுற்று. வெறும் சுற்றுதலா இருக்கக்கூடாது. ஆடல் பாடல் டான்ஸ் மியூசிக் இதோடு ஒரு சுற்றுதல் இருக்கக்கூடாது. உன் சுற்றுதலில் அல்லாஹுடைய படிப்பினை இருக்கு. அதையும் அல்லாஹ் திருக்குரான்லேயே சொல்றான். குல் சீரு ஃபில் அர்த் ஃபன்துர் கைஃப, ஒவ்வொரு பொருளையும் நான் எப்படி படைச்சிருக்கேன்னு பாரு. வீட்டுக்கே போறோம், அந்த மலரையெல்லாம் பார்க்கிறோம், அழகா இருக்குன்னு தானே பார்க்கிறோம், அதை ரசிக்கிறதுக்கு தானே போறான் மனுஷன். அந்த ரசனையின் பேக் சைடு, அந்த ரசனையின் பின்பகுதி அல்லாஹ் இதை எப்படி படைச்சிருக்கிறான்ற அந்த சிந்தனைக்கு வா. சுத்த போகாது நல்லா சொல்லல. எந்நேரமா தான் இருக்குமா வீடு பள்ளிவாசல் தொழில், வீடு பள்ளிவாசல் தொழில், வீடு பள்ளிவாசல் தொழில், இப்படியே நீ தஸ்பீஹ் எடுக்கணும்னு இஸ்லாம் சொல்லல. உனக்கு வாய்ப்புகளும் வசதிகளும் நேரங்களும் கிடைக்கும் பட்சத்தில் உலகத்தில் எந்த மூலைக்கு வேண்டுமானாலும் செல்லலாம், சுற்றி பார். ஆனால் அதே சமயத்திலே படிப்பனையோடு திரும்பு, பாவங்களோடு திரும்பிடாரு. இன்னைக்கு சுற்றுலான்னு சொன்னா போனா 10 பசங்க சேர்ந்து சுற்றுலான்னு போனா பீர் குடிப்பான், அல்லது இன்னும் பிற ஹராமான ஆல்கஹாலை உட்கொள்வதற்காக வேண்டியே டூர் போடுவான். இந்த டூரை இஸ்லாம் வரவேற்கல. நல்ல அல்லாஹ்வுடைய படைப்பை பார்க்கறியா, சந்தோஷப்படு, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து. அதன் ஊடாக அல்லாஹ் மிகப்பெரிய பர்க்கத்தையும் ரஹ்மத்தையும் அந்த சுற்றுதலின் மூலமாக, சுற்றுலா மூலமாக ரப்பு வழங்குவான். அதே சமயத்தில் கோடை காலம் லீவு வந்து விட்டது, நீ ஃபுல்லா லெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி நேரங்களையும் காலங்களையும் வீணாக்கிடக்கூடாது. குறிப்பாக அடுத்த தலைமுறை, அடுத்த ஜெனரேஷன், அடுத்த வரக்கூடிய மாணவ செல்வங்களுடைய வாழ்க்கையை இருண்ட காலமாக ஆக்கிவிடக்கூடாது. ஆக இது மாதிரியான கோடை காலங்களில் நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கு மார்க்க அறிவை பற்றியும் நல்ல ஒழுக்கங்களை பற்றியும் ஆங்காங்கே இல்லை, நம்ம குடும்பத்திலிருந்தே நல்ல பல காரியங்களை செய்து அவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய பெற்றோர்களாகவும் நேர்வழி காட்டக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களாகவும் சகோதரர்களாகவும் வாழக்கூடிய பக்குவத்தையும் பாக்கியத்தையும் ரப்புல் ஆலமீன் நம் அத்துணை நபர்களுக்கும் வழங்குவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.